வணக்கம். சிதம்பரம் கோயில் இத பத்தி பேச ஆரம்பிச்சா அதோட பிரம்மாண்டம் சிற்பக்கலைன்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனா அது வெறும் கல் சிற்பம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்குள்ள பல பிரபஞ்ச ரகசியங்களே அடங்கியிருக்கு. அதுவும் மகா சித்தர் அகத்தியரே வெளிப்படுத்தின ரகசியங்கள். நாம இன்னைக்கு அதை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். வாங்க அந்த ரகசிய உலகத்துக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போயிட்டு வருவோம். சரி, அப்போ சிதம்பரத்தோட உண்மையான ரகசியம் என்ன? இத்தனை ஆயிரம் வருஷமா மக்கள் போறாங்க வராங்க வழிபடுறாங்க. ஆனா அந்த இடத்தோட மையமான அந்த ஆணிவேரான ரகசியம் என்னவா இருக்கும்? வாங்க அந்த கேள்விக்கு விடை தேட ஆரம்பிக்கலாம். இந்த ரகசியங்களை எல்லாம் நமக்கு யாரு சொல்றாங்க தெரியுமா? ஏதோ ஒரு வரலாற்று ஆசிரியர் இல்ல யாரோ எழுதின புத்தகம் இல்ல. சாட்சாத் மகாசித்தர் அகத்தியரே சொல்றாரு. அவரே நேரடியா நமக்கு சொல்றதுனால இது வெறும் கதை இல்லைங்க, இது ஒரு தெய்வீக வெளிப்பாடு. சரி, இப்ப நாம அந்த ரகசியங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அகத்தியர் ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்துறாரு. அதாவது பிரார்த்தனைனா என்ன, நாம அதை எப்படி சரியா செய்யணும்னு சொல்றாரு. ஏன்னா இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் மத்த ரகசியங்களோட ஆழம் நமக்கு புரியும். இதுதான் ஃபவுண்டேஷன். முதல்ல அகத்தியர் என்ன கவனிச்சாரு தெரியுமா? நம்மள பல பேர் கடவுள்கிட்ட போகும்போது எனக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு, என் குடும்பத்துக்கு இதை செய்யு ஒரு பெரிய லிஸ்டோட தான் போறோம். நம்ம வேண்டுதல் எல்லாமே ரொம்ப சுயநலமா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா தெய்வீகம்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல போய் நம்ம சின்ன சுயநலத்தை மட்டும் கேட்டா எப்படி? அதுக்கு அங்க இடமே இல்லைன்னு அகத்தியர் அழுத்தமா சொல்றாரு. அப்போ எப்படிதான் வேண்டிக்கிறது? அதுக்கும் அகத்தியரே வழிய சொல்றாரு. எனக்கு வேணும்னு கேட்கறத விட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசார கேளுங்க. அப்படி நீங்க பொதுவா கேட்கும்போது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்ன தேவைங்கிறது அந்த இறைவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால ரொம்ப சிம்பிள். சுயநலத்தை தூக்கி போட்டுட்டு பொது நலத்தோட பிரார்த்தனை செஞ்சா போதும். அது நேரடியா கடவுள்கிட்ட போய் சேரும். ஓகே, பிரார்த்தனைய பத்தி இப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. இப்போ வாங்க முதல் பிரம்மாண்டமான ரகசியத்துக்குள்ள போலாம். அது என்னன்னா, சிதம்பரம் கோயில் எப்படி உருவாச்சுங்கிறத பத்தி தான். நாம நினைக்கிற மாதிரி ராஜாவோ சிற்பியோ இத கட்டல. அப்போ யாரு கட்டினா? இப்ப பாருங்க, தஞ்சை பெரிய கோயில் மாதிரி பெரிய பெரிய கோயில்களை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? அடேங்கப்பா, என்ன ஒரு இன்ஜினியரிங், என்ன ஒரு ஆர்கிடெக்சர்! மனுஷனால எப்படி இப்படி ஒன்ன கட்ட முடிஞ்சதுன்னு ஆச்சரியப்படுவோம். இதுதானே இயல்பு, இதுதான் நமக்கு தெரிஞ்சதும் கூட. ஆனா இங்கதான் அகத்தியர் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு. நம்மளோட இந்த பொதுவான நம்பிக்கைய அப்படியே உடைச்சு போடுறாரு. சிதம்பரம் கோவிலை கட்டினது மனுஷங்க கிடையவே கிடையாதுன்னு அடிச்சு சொல்றாரு. அப்போ மனுஷன் இல்லனா வேற யாரு? இதோ அந்த முதல் பெரிய ரகசியம் இப்ப உடையுது. அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோயிலை கட்டினது வேற யாரும் இல்ல, சாட்சாத் பரமசிவனே தனக்காக தானே கட்டிக்கிட்டாராம். நினைச்சு பாருங்க, இது மனுஷனோட உழைப்புல உருவானது இல்ல, இறைவனோட சங்கல்பத்தாலே உருவான ஒரு இடம். சரி, ரகசியமே இவ்ளோ ஆச்சரியமா இருக்கே. வாங்க அடுத்த ரகசியத்துக்குள்ள போகலாம். இது இன்னும் ஒரு படி மேல. சிதம்பரத்துல ரொம்ப விசேஷமான ஒரு விழா நடக்கும். அதுதான் ஆருத்ரா தரிசனம். அந்த திருவாதிரை நாள் அன்னைக்கு சிவன் உண்மையிலே எங்க இருப்பாருங்கிறது தான் அந்த ரகசியம். இந்த ஆருத்ரா தரிசனங்கிறது ஒரு வாரம் ரொம்ப கோலாகலமா நடக்கும். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. ஆனா அந்த விழாவோட 7வது நாள் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அன்னைக்கு தான் நடராஜருக்கு மகா அபிஷேகம் செய்வாங்க. மக்கள் கூட்டமெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த புனிதமான நேரத்துல யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு இடத்துல தான் இந்த ரகசியமே அடங்கியிருக்கு. பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மகா அபிஷேகத்தை பார்த்து ஆஹா நடராஜர் இங்கதான் இருக்காருன்னு பரவசத்தோட கும்பிடுவாங்க. ஆனா அகத்தியர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த நேரத்துல சிவன் அங்க சிலையில இல்லையாம். அந்த மொத்த கூட்டத்திலிருந்தும் விலகி கோயில் வளாகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசிய மரத்துக்கடியில அமைதியா உக்காந்து நடக்கிற எல்லாத்தையும் ஒரு சாட்சியா பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த ரகசியமான இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிவன் அங்க இருக்கும்போது ஒரே ஒரு நொடி, ஜஸ்ட் ஒரு நொடி அவர் பார்வையில நாம பட்டுட்டா போதும்னு அகத்தியர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு கணத்துக்காக எவ்வளவு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும். சிவன் தனக்காகவே ஒரு கோயில தானே கட்டிக்கிட்டாருங்கிற விஷயம் தேவலோகத்துல ஒரு பெரிய நியூஸ் ஆகுது. ஆனா இதனால அங்க ஒருத்தருக்கு மட்டும் ஒரு சின்ன பொறாம கலந்த கோபம் வந்திருக்கு. அதனால ஒரு தெய்வீக போட்டியே உருவாச்சு. அது என்ன போட்டிங்கிறது தான் நம்மளோட அடுத்த ரகசியம். சிவன் தனக்குன்னு ஒரு கோயிலை கட்டினதை பார்த்த பார்வதி தேவிக்கு கோபம் வந்துருச்சு. நீங்க ஒன்னு கட்டினா நான் ஒன்னு கட்டுவேன், பார்க்கலாம் யாரு பெருசுன்னு, அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டியில இறங்கிட்டாங்க. அந்த தெய்வீக போட்டியோட விளைவா அவங்க தனக்காகவே உருவாக்குன அந்த பிரம்மாண்டமான கோயில் எது தெரியுமா? நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். சரி, இப்போ நாம கடைசி ரகசியத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ஆழமான, ரொம்ப மர்மமான ரகசியம். அது என்னன்னா, அந்த கோயில் சுவர்களுக்குள்ள இன்னைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரபஞ்ச ஒளிய பத்தினது. அகத்தியர் கடைசியா சொல்ற ரகசியம் இதுதான்.
சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடும்போது அவரோட உடுக்கையில இருந்து ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம், அதாவது இந்த பிரபஞ்சமே உருவானதுக்கான அந்த மூல ஒளி இன்னைக்கும் சிதம்பரம் கோயில்ல எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குதாம். முன்னொரு காலத்துல இந்த ஒளியை யாருக்கெல்லாம் கேக்குதோ அவங்க பெரிய பேரும் புகழும் செல்வமும் அடைஞ்சாங்க. ஆனா இந்த சக்தி தப்பானவங்க கைக்கு போயிடக்கூடாதுன்னு அதை கேட்கறதுக்கான வழிய சாதாரண மனுஷங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்களாம். ஆனா இன்னைக்கும் அந்த ஒளியை கேட்கிற தகுதி படைச்ச சித்தர்களும் ஞானிகளும் அங்க வந்துகிட்டு தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கடவுளோட நடனத்தோட சத்தமே இன்னும் அந்த கோயில் சுவர்கள்ல கேட்டுக்கிட்டு இருக்குன்னா, இது மாதிரி புனிதமான இடங்கள்ல நம்ம கண்ணுக்கு தெரியாம காதுக்கு கேட்காம இன்னும் எத்தனை எத்தனை பிரபஞ்ச ரகசியங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?